இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை செய்வி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தீமையை போல தோன்றினாலும் தீமையிலிருந்து அவர் நன்மை செய்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். எதிர்ப்புகள் வரும் பொழுதும் கர்த்தர் நன்மையானதை செய்தார் என்று நாம் தியானித்தோம். இழப்புகளின் மத்தியிலும் கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவாக மாற்றினார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் ஏமாற்றங்கள் தாமதங்கள் ஆனாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுவார் என்பதை குறித்து வேதத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கிற காரியம் தாமதம் வந்தாலும் ஏமாற்றம் போல காணப்பட்டாலும் கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவாக நடத்துவார் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆபிரகாம் சாராய் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அவருடைய 75வது வயதிலே தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். 25 ஆண்டுகளாக அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி பொறுமையோடு அவர் காத்திருந்தார். அநேக நேரங்களில் எப்படியும் ஒரு குழப்பம் அல்லது ஒரு சோர்வு வந்திருக்கும். ஆண்டவர் சொன்னாரே, வாக்குத்தத்தம் பண்ணினாரே, இன்னும் நமக்கு அது நடக்கவில்லையே என்று ஒரு சோர்வு வந்திருக்கக்கூடும். அந்த 25 ஆண்டுகளும் ஆபிரகாமை தேவன் புடமிட்டார். நாம் யோசித்து பார்க்கலாம். வாக்குத்தத்தம் செய்தாரே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அவரை அழைத்தார், அவர் கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்தார், அவருக்கு கீழ்ப்படிந்து வந்தார். உமக்கு ஒரு புத்திரனை தருவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஏன் அந்த 25 ஆண்டுகள் தாமதம் என்று நாம் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, அதனால் தான் விசுவாசத்தில் அவனை வல்லவனாய் ஆக்கும்படியாக தேவன் புடமிட்டார் என்று பார்க்கிறோம். அந்த புடமிட்டதின் நிமித்தம் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று பார்க்கிறோம். விசுவாசத்திலே அவனை அசைக்க முடியாதபடி அவன் வல்லவனானான். அதான் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். இது அவனுக்காக மாத்திரமல்ல, இந்த 25 ஆண்டு கால புடமிடுதல் நமக்காகவும் இன்று வரைக்கும் இவனுடைய காரியத்தை, இவனுடைய விசுவாசத்தை பார்க்கிற, வாசிக்கிற, கேள்விப்படுகிற நாமும் கர்த்தர் பெரியவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தாமதம் செய்தாலும் அதை நன்மைக்கு எதுவாகவே செய்வார் என்று நாம் நம்பும்படியாக அவர் இந்த தாமதத்தை உண்டு பண்ணினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவனுடைய விசுவாசத்தில் எப்பவும் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்காகத்தான் ஆண்டவர் தாமதிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல், நாம் சந்தேகப்படாமல், நாம் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்படாமல் இருப்பதற்காக இந்த ஆபிரகாமை பார்த்து என்னுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் இப்படி செய்தார் என்று நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நமக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்காகவே தேவன் அதை தாமதப்படுத்தினார். ஏமாற்றம் போல, அது தாமதம் போல காணப்பட்டாலும் அது நன்மைக்கு எதுவாகவே நடந்தது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆஸ்திகளையும் வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்தார் என்று நாம் வாசிக்க முடியும். அவன் நிறைந்த ஆஸ்தி உள்ளவனாய், வெள்ளியும் பொன்னும் மிருக ஜீவன்களும் உடையவனாய் காணப்பட்டான். எந்த குறையுமே அவனுக்கு இல்லை. அவன் கானான் தேசத்திலே கொண்டு போய் ஆண்டவர் சொன்னாரு, நீ
உன் தேசத்தின் நீளமும் அகலமும் எவ்வளவோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு இந்த தேசத்தை தருகிறேன் என்று சொன்னார். அப்போ அதற்கும் அவனுக்கு குறைவில்லை, ஆஸ்திகளுக்கு குறைவில்லை, மிருக ஜீவன்களுக்கு குறைவில்லை, மண்ணுக்கு குறைவில்லை. அதே போல கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு, நீ பயப்படாதே, உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்னுகிறார். எதிரிகளை நின்று தன்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக கர்த்தர் அவனுக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாய் இருந்தார். எந்த குறைவும் இல்லாதவனாக ஆபிரகாம் காணப்பட்டார். அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று. ஆனால் அவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் ஆன பொழுது ஆண்டவரை சந்திக்கும் பொழுது ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே, அடியேனுக்கு நீர் என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், எல்லாவற்றையும் நீர் எனக்கு தந்திருக்கிறீர், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று. ஆனால் நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறார். அப்போ அவனுக்கு ஆண்டவர், இவன் தான் என்னுடைய பிள்ளையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று கூட அவன் நினைத்திருக்க கூடும். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கற்ப பிறப்பே உன்னுடைய சுதந்திரவாளியாக இருப்பான், நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். நீ வானத்தின் நட்சத்திரங்களை நீ நோக்கிப்பார், அவைகளை எண்ணிப்பார், அவைகளை பாட்டிலும் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு பெரிய வாக்குத்தத்தை கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததிக்குள் இந்த பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியிலே பிறப்பார் என்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் இந்த தாமதம். அது ஒரு ஏமாற்றம் போல காணப்பட்டாலும், ஒரு அங்கலாய்ப்பாய் காணப்பட்டாலும், உள்ளத்திலே வருத்தமாகவே எல்லாம் இருக்கிறது என்று காணப்பட்டாலும், கர்த்தர் அதை பெரிய நன்மையாக, ஆபிரகாமுக்கு பெரிய ஆசீர்வாதமாக அதை மாற்றினார் என்று நாம் வாசிக்க முடியும். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையிலே சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் என்று நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் நாம் வேண்டிக் கொண்ட ஏதோ ஒரு காரியங்களில் நமக்கு ஏமாற்றம் போல அது தாமதமாக காணப்பட்டாலும், கர்த்தர் இதை நிறைவேற்றுவாரோ இல்லையோ என்று காணப்பட்டாலும், உமக்கு நன்மையானவைகளை கர்த்தர் செய்வார் என்று நான் நம்பிக்கையோடு எல்லளவும் சந்தேகப்படாமல் அவரை விசுவாசித்து நடக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு தாமதமானாலும் ஏமாற்றம் போல காணப்பட்டாலும் அதை நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். பிரியமானவர்களே, அந்த கிருபையை தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காக தேவரே உமக்கு நன்றி. அந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை குறித்து நாங்கள் தியானித்தோம். தகப்பனே, எவ்வளவோ தாமதம் இருந்த பொழுதும் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று எல்லளவும் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தானே, அதுபோல ஆண்டவரே அவரை பார்த்து நாங்களும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும்படியாய் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறதே சுவாமி. இதை தியானித்த எங்களுக்கும் ஆண்டவரே விசுவாசத்தில் குறைவுபடாமல் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், உம்மேல் நம்பிக்கையாய் உறுதியாய் பற்றி கொள்ளவும் ஆண்டவரே, ஏமாற்றங்கள் வந்தாலும் தாமதமானாலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியாய் நாங்கள் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்ப. அந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொருவர் காரியங்களிலும் எந்தெந்த காரியங்களில் தாமதம் காணப்படுகிறதோ ஆண்டவரே தேவரே, அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருத்து நன்மையான ஈவுகளை அவர்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். குற்றங்கள் குறைகள் ஒவ்வொன்றையும் தேவரே மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.